முழுசா இல்லைனாலும் ஓரளவுக்கு பிரச்சனையா முடிச்சிட்டோம். ஒரு வழியா நாம இவனை இங்க தூக்கிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அது அரசரே, நீங்க என்ன சொன்னீங்க? அரசே, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஜெயண்டால உங்க ராஜ்யத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து வரலாம். இவனை நம்ம உடனடியா அழிச்சாகணும் அரசே. அதனாலதான் நான் நம்ம விருந்தாளிய லில்லிபுட் சார்பா வரவேற்கிறேன். சரிதானே அரசே? நீங்க வந்ததுல சந்தோஷம். நான் கிளம்புறேன். பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னால அசைய முடியல. ஏன்னா நாங்க உங்களை கட்டி வச்சிருக்கோம். ஆனா என்னால எந்திரிக்க முடியல. அதுக்காக தானே நாங்க உங்களை கயிறுல கட்டி வச்சிருக்கோம். நீங்க ஏன் இவ்வளவு தூரமா இருக்கீங்க? கொஞ்சம் என் பக்கத்துல வரலாம்ல. உங்க பக்கத்துல நாங்க வந்தா நீங்க எங்களை இழுத்துருவீங்க. நீங்க ரொம்ப சின்னதா இருக்கீங்கல்ல. நீங்களாம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கீங்க. ஆனா உங்க ஹேர் கட் ரொம்ப மோசமா இருக்கு. நான் சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லல்ல. மன்னிச்சிருங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நான் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்றீங்களா? லில்லிபுட்ல இருக்கீங்க சார். நான் பெஸ்டோ, இது அரசர் பேசில். இருக்கட்டும். சரி சரி, நீங்க யாருன்னு சொல்றீங்களா? என்னோட பேரு கலிவர், லேமியல் கலிவர் அரசரே. என்ன இது லேமியல் கலிவர்னு இவ்வளவு பெரிய பேரு யாரு சொல்லி கூப்பிடுவா? நீங்க என்ன கலிவர்னே கூப்பிடலாம். இவனை நாம ஸ்பையனை கூட கூப்பிடலாம். ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க மிஸ்டர் கலிவர், நீங்க ஒரு ஸ்பையா? நிச்சயமா இல்ல. குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அரசே. எந்த ஸ்பை தன்னை ஒரு ஸ்பைன்னு ஒத்துக்குவான்? ஓஹோ, ஆமா, அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு ஸ்பை தான். நான் யாருக்கு ஸ்பை? யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அரசே. உங்க ஒரே எதிரியான பிளஃபூஸ்கியோடைய ரிகாட்டோனின்ற அரசர். அரசே, இந்த ஸ்பை அவனை ஒரு ஸ்பைன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு ஸ்பை தன்னை ஒரு ஸ்பைன்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் அவன் ஒரு ஸ்பையாவே இருக்க முடியாது. அதனால இவன் ஸ்பை இல்லைன்னு சொல்றான்னா அப்ப அது சுத்தமான பொய். இவன் பொய் சொல்ற காரணத்தினால இவன் ஒரு ஸ்பையா தான் இருக்கணும். இல்லைனா இவன் உண்மையை சொல்லி இருப்பான். எல்லா கோணத்திலையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுல கண்டிப்பா இந்த ஜெயண்ட் ஒரு ஸ்பையா தான் இருக்கணும்ன்றத நான் உறுதிப்படுத்துறேன். இவன் ஸ்பை தான். அப்பா, ரெகட்டன் அரசர் ஒரு ஸ்பை அனுப்பி வைக்கிறாருன்னா அது எல்லாருக்குமே தெரியற மாதிரி இருக்குமா? ஒரு ஸ்பைங்கிறவ எல்லாரு கூடயும் கலந்து இருக்கணும். அதுவும் சாதாரணமா இருக்கணும். இவனால யாரு கூடயும் கலக்க முடியாது. ஸ்கை ஃப்ரெஷ், நீங்க சொல்றதுல ஒரு திருத்தம். இந்த ஜெயண்ட் ஒரு ஸ்பை கிடையாது. நன்றி அரசரே. நான் இப்போ எந்திரிக்கலாமா? என்னால இப்படி உட்கார்ந்திருக்க முடியல. கண்டிப்பா மிஸ்டர் கலிவர். என்ன இருந்தாலும் சில விஷயங்களை நாம தெளிவா பேசிக்கணும் மிஸ்டர் கலிவர். முதல்ல நீங்க எங்களை மிதிக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம் மிஸ்டர் கலிவர்? உங்களை மிதிக்காம இருக்க கண்டிப்பா நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். கலிவர் வாங்க, லில்லிபுட்டை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். ஆனா நீங்க இங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே நடந்து வாங்க. அப்படியே நேரா பாத்தீங்கன்னா என்னுடைய அரச மாளிகைய இங்கிருந்தே பார்க்கலாம். என்கிட்ட ஒட்டு மொத்தமா 37 மாளிகைகள் இருக்கு. இல்ல 36 தான் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கணும் மிஸ்டர் கலிவர். நீங்க எங்களுடைய வேற நாட்டையும் சுத்தி பார்க்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறேன். இது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல, அது மட்டும் வேணாம். அந்த லெஃபஸ்கோ இடத்த மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அது மோசமான, ரொம்ப மோசமான ஒரு இடம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க ஒண்ணும் மோசமா இல்ல. இல்லப்பா, அது ரொம்ப மோசமான ஒரு இடம் தான். அங்க எதுக்காக அவங்க பாஸ்டாவை வெட்டுறாங்க? என்ன சொன்னீங்க? நீங்க கேட்டது சரிதான். அவங்க எதுக்காக அங்க ஸ்பெகட்டிகளை வெட்டுறாங்க? ஓ, இந்த காரணத்தினாலதான் நாங்க அவங்க கூட போரிட தயாராவே இல்ல. உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கும். இத என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு இத கேட்கும் போதே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல? அரசர் ரெகட்டோனி நூடுல்ஸ வெட்டுறதுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு. அதுவும் வெவ்வேறு விதங்கள்ல, அளவுகள்ல வெட்டுறாங்க. இதுல அரசருடைய பொண்ணுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. அவ தான் இப்படி ஒரு ஆளை வேலைக்கு எடுக்க சொல்லியிருக்கா. அவ பேரு டோனி மேக்ரோனி.
இந்த பாஸ்தாவுடைய ஷேப்களை கொண்டு வர்றதுக்கு அவ தான் தலைமையில இருக்கா. என்னால இதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல. இந்த பக்கம் நாங்க இருக்கோம். என்னோட செஃப் ஓ டென்டே லஞ்சுக்கு என்ன தயாரா இருக்கு? நூடுல்ஸ் அரசே. இது வெட்டப்படல. வெட்டப்படல, உப்பு போடல, இதுல எந்த மாற்றமும் செய்யப்படல அரசே. அப்புறம் அந்த சாஸ் அதுவும் இருக்கு அரசே. அற்புதம். என்னெல்லாம் இதுல போட்டிருக்க? பேசில் சாஸை எடுத்து அதுல இன்னும் கொஞ்சம் பேசில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓ, நீ மிகப்பெரிய புத்திசாலி இல்ல? அப்புறம் நீ இன்னைக்கு டின்னருக்கு என்ன பிளான் பண்ணியிருக்க? ராத்திரி டின்னருக்கு உங்களுக்கு நூடுல்ஸ் அப்புறம் பேசில் சாஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெட்டாத நூடுல்ஸ் பேசில் சாஸோட. லஞ்சுக்கு பேசில் சாஸ் கூட நூடுல்ஸ். இதெல்லாம் கேட்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. பாத்தீங்கல்ல, லில்லிபூஷியன்ஸ் எல்லாம் அந்த புஸ்கின்ஸை விட ரொம்பவே வளர்ச்சி அடைந்தவங்க. நீங்க இங்க சிறப்பா இருக்கலாம். அது கண்டிப்பா இருக்கும் அரசரே.